பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையிலே அலங்கார வாசல் தேவாலயத்தில் கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் உங்களையும் அடியேனையும் தேவன் நிரப்புவாராக. ஏவிஎல் டிகே மியூசிக் பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க துன்பங்கள் எல்லாம் தேவன் சந்தோஷமா மாற்றி ரட்சிப்படையாத உங்க குடும்பங்களில் ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டு ஒருவேளை 1ஆம் தலைமுறை 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் ஆனபடினால் அந்த விசாரணை உங்க குடும்பங்களில் முடிந்திருக்குமானால் உங்க குடும்பங்களில் கர்த்தர் ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட உதவி செய்வதாக. தேவ சமூகத்தில வருஷத்தை நன்மனால் முடிசூட்டின தேவகுமார ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2 ஒரு வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எத்தனை பேரு ஹல்லேலூயா? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைகளே, தன் ஜீவனையே நமக்காக கொடுத்த தேவன், தன் உயிரையே நமக்காக கொடுத்த தேவன் நம்மேல் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். தண்ணீரையும் அக்னியையும் கடந்து போக தேவன் நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒருவரே நம்மளை வழிநடத்துகிறவராக. வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம், பிரசங்கி எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திரவர் கொடுத்த வார்த்தை பிரசங்கி 3:12 ஒருவர் வாசிக்கலாம். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லைன்னு அறிந்தேன். பிரசங்கி எழுதுகிறார் தேவ சமூகத்துல. எப்படிப்பட்டதான வார்த்தை? அன்பான தேவ ஜனமே, மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையிலே நன்மை செய்வதுமே மனிதனுக்கு கடவுள் கொடுத்ததான ஒரு காரியம். ஆனா இந்த பூமியிலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைக்கு மனிதன் வழிவிடுகிறானா? இல்லை. உன்னை துன்பப்படுத்ததான் காத்திருக்கிறான். சத்தியத்தை அறிந்திருக்கிறான், சத்தியத்தை அறியாதவனா இருக்கிறான், தெய்வ பக்தி உள்ளவனாக இருக்கிறான், பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறான், பக்திமானை போல காட்டிக் கொள்கிறான். அவன் உள்ளமும் இருளடைந்து விடுகிறான். அவன் ஜெபிக்கிறான், துதிக்கிறான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், எத்தனையோ சம்பவங்களை செய்கிறான். ஆனால் மனிதன் சந்தோஷமாம் சமாதானமாம் இருக்க விடுகிறது இல்லை. பிரசங்கி சொல்லுகிறார், ஞானி இப்படி மகிழ்ச்சியா இருப்பதும் கொஞ்சம் கூட தேவனை நோக்கி பார்த்தா அவர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றார். ஆனா என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு சந்தோஷம் இருக்கிறதா? உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ சந்தோஷமா இருக்கிறியா? துன்பமா இருக்கிறியா? துயரமா இருக்கிறியா? அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை அறிந்தவனாலதான் நாம சத்துருக்களாக மாறினோம். நல்லா பேசுறான், நல்லா ரொம்ப ஆஹா ஓஹா, ஆனா செய்கிற காரியம் எல்லாம் மனுஷனை துன்பப்படுத்துகிற காரியம். நன்மை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. மனுஷன் நன்மை செய்யறானா? தீமை செய்யறான்.
சத்தியத்தை பேசுறான், ரசிக்கப்பட்டு இருக்கிறான், பக்தி உள்ளவன்னு சொல்றான், நன்மை செய்யறானா தீமை செய்யறான். அப்போ உபாகமம் 1ஆம் அதிகாரம் 24 வாசித்து பார்த்தா தெரியும், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதங்கள் நமக்கு அநேகமாக கர்த்தர் கொடுக்க வல்லவராக. அப்போ ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படியணும். செய்தி பார்க்கிற தேவ பிள்ளைகளை, உன்னால மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா, துன்பப்படுறாங்களா? உன்னை நீ சிந்திச்சு பார். பிரசங்கி ஞானி எழுதுகிறார் தன் 3ஆவது அதிகாரம் கர்த்தருடைய 12ஆம் வசனத்திலே, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கிறேன், நன்மை செய்துமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நீ கடவுளுடைய பிள்ளையா இருந்தா, கடவுளுடைய வார்த்தையை கேட்கறது உண்மையா இருந்தா, நீ நன்மைதான் செய்யணுமோ தவிர தீமை செய்யக்கூடாது. இது கூட கொஞ்சம் பார்க்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்றால், அவர் நன்மை செய்கிறவரார் பூமி எங்கும் சுத்தித்திருந்தார் என்று. ஐயா, நான் சத்தியத்தெல்லாம் கேட்பேன், சர்ச்சை எல்லாம் போகும் வருவேன், ஆனா சில குணாதிசயங்களை என்னால மாத்திக்க முடியல ஐயா. சில குணாதிசயம் என்ன பண்ண முடியல, மாத்த முடியல. இல்ல, நீ நன்மை செய்கிறவனா இருக்கணுமோ தவிர தீமை செய்கிறவனா இருக்கக்கூடாது. இத தேவன் விரும்பல. வாசிங்க, அதே பிரசங்கி 3:1 சொல்லுகிறார். வாசிங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. மறந்து போகாது தேவ பிள்ளையை செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, ஒவ்வொருக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. நீ மாறவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கலான்னு மாத்திரம் நினைக்காத. ஆண்டவருடைய வார்த்தை உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்கும் பொருந்தும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம். நன்மை செய்தியா, நன்மை செய்யும்படி தேவன் உனக்கும் எனக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். தீமை செய்தியா, தீமை செய்யறதுக்கு உனக்கு ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்க. திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும். ஏன் தெரியுமா? நீ செய்யற தீமையான காரியங்கள் எல்லாம் ஒன்னோடு ஒன்னாக வரிசையா அடுக்கி அது லைன்ல நிற்கும். ஒரு நாள் மொத்தமா சேர்ந்து ஒரு காலம் ஒண்ணு வரும். அந்த காலத்துல மாட்டிக்குவேன், தப்பிக்க முடியாது. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான சர்வ வல்லமுள்ள ஞானி எம்பெருமான் இயேசு கிறிஸ்து சொன்ன திருவடி வார்த்தை, கிமு கிபி என்று 2ஆம் உலகத்தை பிரித்து ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டிருந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு இந்த செய்தி இந்த யூடியூப் சேனல் மூலம் நீ கேட்டுக்கொண்டது. எல்லாவற்றுக்கும் காலம். மாயை மாயை எல்லாம் மாயை என்று ஞானி எழுதுகிறார். மாயை எல்லாம் மாயை. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முகம் இப்ப கிடையாது, மாறி போயிடுச்சு. 2 வயதுல உன் முகம் கொஞ்சி குலாவின பட்டை கண்ணே மணி என்று உச்சி மோந்த முகம் இன்னைக்கு மாறி போச்சு. உயிரோடு இருக்கிறவன் ஒரு நாள் மரித்து போய் இருக்கும் இடம் தெரியாமல் உருவடைந்து போகிறான். மாயை மாயை எல்லாம் மாயை. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. சமயமும் உண்டு, நேரமும் உண்டு, காலமும் உண்டு. இததான் ஒரு சிலர் அநேகர் பிழைப்புக்காக ஜோசியம், ஜாதகம், நாள் கணிக்கிறவன் மாத கணிக்கிறவன் சொல்லி எதையோ சொல்றான். கர்த்தருடைய கிருபை. ஆனா உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது.
நீ நன்மை செய்தா நன்மையை பெறுவா, தீமை செய்தா தீமையை பெறுவா. அது மாறவே மாறாது. வாசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல ஆண்டுடைய வார்த்தை தேவ பிள்ளைகளை என்னோட கூட திருப்புங்க. 17ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தோடு வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதை நான் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அந்த மகள் சொல்லுகிறார், உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும் தெரியுமா? இறைவன் பேசுகிற வார்த்தையாகத்தான் இருக்கும். சந்தோஷமா இருங்கள் என்று சங்கீதக்காரனுடைய மகனாகிய புதல்வன் பிரசங்கி எழுதுகிறான். நமக்கு ஜீவன் கொடுத்த தேவன் சொல்லுகிறார், எப்பொழுது சந்தோஷமா இருங்கள். இங்கே எலியாதாசனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு விசுவாசப்புள்ள வார்த்தையில் சொல்லப்படுகிற வார்த்தை, அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உங்களுடைய வாயிலிருந்து பிறக்க கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. அப்போ நீ பிறரை கெடுக்கணும்னு நீ நினைச்சா முதல்ல நீ தான் கெட்டு போயிடுவ. இன்னைக்கு செய்தி பார்க்கிற எத்தனையோ பிள்ளைகளை எத்தனையோ பேருக்கு சூனியம் வைக்க போற. இல்லையா? சூனியம். அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற பாரு, முதல்ல நீ தான் கெட்டு போயிடுவ தவிர அவங்க நல்லா தான். சூனியம், மந்திரம், உன்னை பார்த்த உடனே வன்கண்ணு வயிற்றுல அடிச்சுக்கிறது. இல்ல இல்ல, நீ என்ன செய்யணும் தெரியுமா? தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை செய்தியை பார்க்கிறவர்களே, நீ நன்மை செய்கிற ஆளாதான் இருக்கணுமே தவிர தீமை செய்கிற ஆளா இருக்கக்கூடாது. சந்தோஷ லட்சமா இருக்கிற ஆளாதான் இருக்கணுமே தவிர உன்னால ஒரு குடும்பம் அழிஞ்சு போச்சுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. உன்னாலதான் நான் கெட்டு போனேன் அப்படின்ற அந்த காரியம் இருக்கக்கூடாது. உன்னாலதான் நான் கடங்காரன் ஆனேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. உன்னாலதான் நான் பார்த்தேன்னா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் உன்னாலதான் நீ சொல்லக்கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட சம்பவத்தில் இருக்குமானால் அங்கிருந்து வெளியே புறப்பட்டு வா. பாருங்க, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உடைய வாயிலிருந்து புறப்படுவது கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கு. சிலர் வாயை திறந்தா சரியா போச்சு கதை, வாயை திறந்தா சரியா போச்சு கதை. கடவுளுடைய கிருபை இல்ல. வாய் திறந்தா பொய், வாய் திறந்தா பொய், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அப்புறம் பயங்கரமான சம்பவம் எல்லாம் செய்யுது. இல்ல இல்ல இல்ல, இத ஒரு நாளும் தேவன் விரும்ப மாட்டான். இது ஒரு நாளும் தேவன் நாம விரும்பவே மாட்டான். கடவுளுடைய கிருபை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் என்னாலும் உண்டாவதாக. வாசிங்க, அதே 1 ராஜாக்கள் 17:22 வாசிப்பாங்க. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஊழியக்காரன், ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன் ஜெபிச்சா
காணாம போனதை விட திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காணாம போச்சு, இல்லாம போச்சு, தெரியல, எங்க போச்சுனே புரியல, செத்து போன ஒரு மனிதன், அது மறைந்து போன உயிரை தேவனுடைய கிருபையினால் அந்த தேவ மனுஷன் அவர் பாதத்துல முழங்கால் படிட்டு கூப்பிடுறாரு, அந்த ஜீவனை கொடு, என் மேல நீ ஆசீர்வாதத்தை உண்மையானால் கொடு, பரவாயில்ல, அதை சரி செய்யற கொடு, கொடுத்து அந்த சரீரத்தை அந்த உயிரை ஆசீர்வாதிச்சு. பெருமைக்கு இல்ல, தேவன் என்னோட ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பூமியில எத்தனையோ பேர் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி தம்பட்ட அடிக்கிறான், அது போல ஆள் நமக்கு கிடையாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எம்மேல ஆசீர்வாடுகிற தேவன் நடந்த சாட்சி சொல்றேன். என்ன தூக்கி வளர்த்த பாட்டிக்கு 85 வயசுக்கு மேல. நான் ஊதாரியா தரித்திரனா வாழ்ந்து கொண்டிருந்த போது முந்தானில தன் சாதத்தை மறைச்சு வச்சு எனக்கு ஊட்டி விட்டு என் தலைக்கு எண்ணெய் தேய்த்து என் அருமை தாய். வயசு முதிர்ந்து போச்சு. ஊர்ல கிராமத்துல இருக்கிறாங்க, நம்ம சென்னையில ஆண்டவரோட ஊழியத்துக்காக அவர் வேதத்தை ஏந்தி வந்துட்டோம். ஒரு செய்தி வருது, பாட்டிமா ரொம்ப மரண தருவத்தை அடைஞ்சிட்டாங்க, எல்லாரும் வந்து ஜெபம் பண்றாங்க, பால் ஊத்துறாங்க, கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்குது, உன் பேரையே சொல்லிக்கின்னு இருக்குது, கொஞ்சம் வந்துடுன்னு தம்பி போன் பண்றாங்க. நான் தேவ சமூகத்துல ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பினதை நான் செய்வ மாட்டேன். ஏண்டான்னா, என் தாய் உன்ன ஞானஸ்தானம் எடுக்கல, என் தகப்பன் உன்ன ஞானஸ்தானம் எடுக்கல, என் சகோதரி உன்ன ஞானஸ்தானம் எடுக்கல, என் தம்பி உன்ன ஞானஸ்தானம் எடுக்கல, ஆனா என்னை தூக்கி சுமந்த என் பாட்டி ஞானஸ்தானம் எடுத்தாங்க, என் தாத்தா ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இங்க இருந்து குடும்பத்தோட போயிட்டு கோயம்பேடுல நல்ல தரமான ஆப்பிள் பாக்ஸ் வாங்கி அது இது எல்லாம் வாங்கிக்கணும், கடவுளுடைய கிருபையில போற விசுவாசத்தோட, பாலே இறங்கல போயிட்டு தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்றேன். அந்த உயிரை தேவன் திரும்ப கொடுக்கிறார். மூச்சு விட்டு எழுந்து உட்கார்ந்து நாங்க கொண்டு போன ஆப்பிளை எல்லாம் சாப்பிடுறாங்க. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருப்பார், ஆனால் அது போன உயிரை மீண்டும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த வாழ்க்கை நீ வாழ்வாள். அப்ப ஆண்டவர் உண்மையில அசைவாடி கொண்டு இருக்கணும். உன் வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது கிருபை பொருந்தனதா இருக்கணும்னா, தேவனுடைய மகாபெரிய கிருபைனால உன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில ஆண்டவர் ஒருபோதும் தலையிட மாட்டார். ஆனா அதுக்குண்டான கிருபை உனக்கு இருக்கணும். அந்த அம்மா சொல்றாங்க, அவர் ஜெபிக்கிறாரு, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் என்ன வந்ததான், திரும்ப வந்தது. அல்லேலூயா. எது உன்னை விட்டு போச்சோ அதை நீ விசுவாசிப்பாயனால், நான் விசுவாசிப்பேனானால் அதை திரும்ப உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வர வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, நீ விசுவாசிப்பாயனா, காற்றை காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனால் காரியம் கர்த்தரால் கைகூடும். பிள்ளைகளே, ஒரு முஸ்லிம் சகோதரன் தொழுது கொண்டு அவர் விரும்புற ஆண்டவரை கனப்படுத்துறான். ஒரு இந்து சகோதரன் சகோதரி திருவிழாக்களை கொண்டாடி பூஜை ஆதாரங்களை செய்து அவங்க விரும்புற கடவுளை அவ ஆராதனை செய்து கனப்படுத்துறான். ஆண்டவரை கனப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும்னாக்கா தேவாலயத்தில் வந்து நீ ஆராதனை செய்து அவரை தொழுது கொள்ளணும். கன்னட பச்ச பிசாசை நீ வர்றதே இல்லையே, எப்படி உங்க வாழ்க்கை ஆச்சரியமா இருக்கும்? பல ஆயிரங்களை செலவு பண்ணி ஆராதனை செய்யறான். இது சபிகை வர்றது கிடையாது. எப்படி ஆண்டு ஆசீர்வதிப்பாரு? அப்படியே கொஞ்சம் ஆச்சரியம் வந்து அதோட ஓடிவிட வேண்டியது. நீ கிறிஸ்தவளா?
நீ கிறிஸ்தவனா? கர்த்தர் உனக்கு இந்த வார்த்தை தருவாரா? வாழ்க்கையிலும் உண்மை கிடையாது, வாயின் வார்த்தையிலும் உண்மை கிடையாது, தேவனுடைய ஆராதனையும் உண்மை கிடையாது. கர்த்தருடைய எப்படி ஆசீர்வதிப்பாரு? அப்போ நீ இப்படி இருக்கிறது கரெக்டா தான், உன் குடும்பம் இப்படி சிந்தாலா இருந்து கரெக்டா தான். கடவுளுடைய கருது வாசிங்க, தேவனுக்கு மகிமை. சங்கீதக்காரர் தாவீது பக்தன் சொல்லுகிறார், சங்கீத புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் என்னோடு எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தோடு வாசித்து பாருங்க. அவர்கள் வாயிலே உண்மை இல்லை, அவங்க உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவங்க தொண்டை திறக்கப்பட்ட கல்லறை, தான் நாவில புறங்கூறி சொல்லி இச்சகம் பேசி கொலை சொல்லிட்டு இதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றார், வாயை திறந்தாவே கூவம் தோத்து, ஆனா நாத்திகாமான வெள்ளை வெள்ளேன்னு பேண்ட் சட்டை போட்டுக்கின்னு புடவை கட்டிக்கின்னு ஆட்டம் ஆடிக்கின்னு நாட்டியம் நடனம் ஆடிக்கின்னு தோத்திரம் 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 போகும். இல்லையா? வாயில என்ன இல்ல? அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு. சும்மாதான் அது உள்ளம் மகா கேவலமான உள்ளமா இருக்கு. நான் முகத்தை பார்க்கிறேன், அவர் உள்ளத்தை பார்க்கிறாரு. அப்ப ஆண்டுடைய மகாபெரிய கிருபையினாலே தேவ பிள்ளைகளை பிரசங்கி சொல்றாரு, மனுஷன் சந்தோஷமா இருக்கணும். தகப்பன் சொல்றாரு, அதுங்க வாயில பொய்யா பேசுது. ஊழியம் செய்யறான், வாய் தொண்டா பொய். நீ ஒரு ஊழியக்காரனா? நீ ஒரு ஊழியக்காரியா? நீ ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசம் பிள்ளையா? எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கு. சாரிபாத்து ஊருக்கு போறாரு, ஏழை விதவை சாவர நிலைமையில் இருக்கிறாங்க. அங்க ஊழியக்கார் கேட்கிறாரு, அந்த தாய் வாயிலிருந்து உண்மைதான் வருத தவிர பொய் வரல. கடவுளை ஏற்றுக்கொண்ட குடும்பம் கடங்காரனா மாறி போச்சு. எலிசா கிட்ட வராங்க, தேவனுடைய கிருபையினால எண்ணெய் கொடுத்து ஜோம் பண்ண சொல்றாரு. அதே போல போய் சொல்றாங்க, எத்தனை குடம் அத்தனை குடம் எண்ணெய் உண்மையா சொல்றாங்க, பொய் சொல்ல. அது கர்த்தர் கொடுத்த ராசி. ஒரு சின்ன பையன் கிட்ட கடவுளுடைய கிருபையினால பயங்கரமான சுவிசேஷ கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க கேட்கிறாங்க, அந்த பையன் சொல்றான், 2 மீன் 5 அப்போ என் கையில இது பொய் சொல்ல. உன் வாயிலே உண்மை இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ உன்னை அறிந்தவர், உன்னை புரிந்தவர், உன்னை பிளஸ் பண்றவர் அவராகத்தான் இருக்க குடும்பம் தவிர, அதுக்கு நீ அவர் விரும்புகிற பாத்திரமா இருந்தாதான் ஆசீர்வாதம். வாசிங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா தேவன் நம்மளை தேடி வருகிறது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசினாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையுள்ளவர்களை தேவன் வெறுக்கிறது இல்லை, உண்மை உள்ளவர்களை தேவன் சந்தோஷப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? கொஞ்சத்துல உண்மை உள்ள மகளே, கொஞ்சத்துல உண்மை உள்ள மகனே. அப்போ கொஞ்சம் கூட உனக்கு உண்மையும் இரக்கமும் இல்லைன்னா நீ வேஸ்ட். நீ உண்மையா இருந்தா தானே உனக்கு மத்தவங்க உண்மையா இருப்பாங்க.
நீ ஏமாத்தனா மத்தவங்க எப்படி ஏமாத்தாதியா இருப்பாங்க? நீ பொய் சொன்னா உங்ககிட்ட யாரு உண்மை உள்ளவங்க வாழ்வாங்க? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய எஜமான் யாருக்கு நீ உண்மையா இருக்கணும்? வேலை செய்யற முதலாளிக்கு உண்மையா இருக்கணும், உயிர் கொடுத்த தெய்வத்துக்கு உண்மையா இருக்கணும், வழிநடத்துற சபைக்கு ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம் வரும். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க, அதே மத்திய 25:2 வாசித்து பாருங்க. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாத. அல்லேலூயா. 5 உண்மையாகுது, 5 பொய்யாகுது. எத்தனை? 5 புத்தி உள்ளதாகுது, 5 பொய் பேசுறதாகுது. பாதிக்கு பாதி, பாதிக்கு பாதி. இது தேவன் விரும்புவாரா? ஒரு நாள் விரும்ப மாட்டார். இந்த 5 பாரு, ஆண்டவர் வருக மட்டும் பொய் தான் பேசு. வாயை திறந்தா பொய். அந்த பொய்னால எத்தனை விதமான சம்பவங்கள் நீ அனுபவிக்கிற, அந்த பொய்னால எத்தனை விதமான சம்பவத்துல நீ மாட்டிக்கொள்றது போக போக தெரியும். அதான் சொன்னார் பிரசிங்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவருமா இருந்தாங்க. வாசிங்க 3. புத்தி இல்லாதவங்க தங்க தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனாங்க. பைபிள் மட்டும் எடுத்துன்னு போறாங்களா தவிர உள்ள ஒரு சரக்கம் கிடையாது. ஜபம் கிடையாது, துதி கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, ஆராதனை கிடையாது. பைபிள் மட்டும் எடுத்துன்னு நெஞ்சு மேல வச்சுக்கின்னு அழகா வெள்ளை வெள்ளையில போற. உள்ள ஒண்ணும் கிடையாது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. வெள்ளை சுடுகாட்டுல கல்லறை பாத்தீங்கல்ல, மேல மட்டும் சுண்ணாம்பு வச்சிருப்பாங்க வெள்ளை வெள்ளைன்னு. உள்ள என்ன இருக்கும்? அழுகி போன பணம் இருக்கும். அது போல சில ஜென்மம் ஆண்டு இருக்குது. இன்னைக்கு பைபிள் மட்டும் எடுத்துன்னு போறாங்க, உள்ள ஒண்ணும் கிடையாது. என்ன கிடையாது? தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும். என்ன பண்ணல? எத்தனை போல யார் என்னையாவது வாங்கி ஏத்திக்கலாம்ன்றது அவளுக்கு ஒரு எண்ணம். அல்லேலூயா. யார் குடும்பத்திலயாவது எப்படியாவது ஒண்ணு பண்ணிக்கலாம்னு இருக்கு. அல்லேலூயா. என்ன செய்யுது? தேவனுடைய கிருபை. இல்ல அது வாழ்க்கையா? ஆனா கடவுள் கதவு திறப்பாரா? திறக்க மாட்டார். ஆச்சுங்க. தேவனுடைய கிருபை. 25ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடியால் நீங்க விக்கிற இடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கண்ணா. அப்ப தேவ பிள்ளைகளை தனக்கு மீறிதான் தான தர்மம். இல்லையா? தனக்கு மீறிதான் தான தர்மம். எல்லா சோறும் கொடுத்துட்டு நீ பட்டினியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இருக்கிறதுல பாதி கொடுத்துட்டு பாதி கூட சாப்பிட தப்பு இல்லை. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த வாழ்க்கை வாழவே மாட்டாங்க. மாமா கேட்டான், மச்சனன் கேட்டான், அண்ணன் கேட்டான், தங்கச்சி கேட்டா, எதுக்கு நீ உக்காந்து நழுவா போறோம்? கிடையாது. என்ன செய்யணும்? தனக்கு மீறிதான் தான தர்மம். அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு அவங்க கேட்கலாம், உனக்கு இறக்கம் இல்லையா? ஆண்டு வரப்போறாரு, இப்ப போய் நாங்க வாங்கிட்டு வர. அதுவும் தப்பு. பக்கத்துல கேட்பாங்க, கொஞ்சம் கொடு கொஞ்சம் கொடு கொஞ்சம் கொடுன்னு. கடவுளுடைய கிருபையில ஆவிக்குரிய காரியங்கள கொஞ்சம் கொடுக்கவும் கூடாது, கொஞ்சம் எடுக்கவும் கூடாது. உங்க இடத்துல கரெக்டா உட்கார்ந்தணும். ஜபத்தை செஞ்சிடணும், பைபிளை வாசிச்சிடணும், குதிக்கணும், ஆராதனை வந்துடணும். அதுல எல்லாம் நீ குறை வைக்க கூடாது. இங்க என்ன நடக்குது? கடவுளுடைய கிருபைனால கடன் கேக்குது. கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட. இது கடைசி நாள் மட்டும் இதேதான். இது வாழ கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கொடுக்கறவங்களை திருப்பி கொடுக்குறியா? அதுவும் கிடையாது.
அல்லேலூயா. குத்தத்தை திருப்பி கொடுக்குறியா? அதுவும் கிடையாது. வாங்கின பின்படி பேச்சு பாரு பேச்சு, ஐயோ யோ 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 ஆண்டவருக்கே அடுக்காது. வாங்கும் போது கடவுளுடைய கிருபைனால அப்படி கேட்டு கெஞ்சி இன்னைக்கு எத்தனையோ நாசமா போன்ற தேசத்துல இருக்குது. எவ்வளவு தென்றீங்க, ஒரு தெய்வ பயம் இல்ல, ஒரு பயபக்தி கிடையாது. என்னடா வாக்கு கொடுத்த வாக்கு உண்மையா நடக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. வாங்கும் போது மட்டும் எப்படி வாங்கிருது, கொடுக்கும் போது என்னடா இது நீதியா, இது நியாயமா, இது தகுதியா? அங்க போய் கேட்டு கொஞ்சம் கூட அவங்க தீர்த்து சொல்லிட்டாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும், கிளம்பு. உன்னை பத்திய எனக்கு தெரியும், கிளம்பு. கர்த்தர் ஒரு சிலர் தேவ கிருபையில அழகா நம்மளை பார்த்து சூப்பரா பண்ணிடுவாரு. அது நம்ம மரண நாள் மட்டும் அவர் வருகை மட்டும் நம்ம அப்படியே கையாளலாம். உன் சமாதானத்தை ஒருபோதும் கெடுத்துக்க கூடாது. அல்லேலூயா. அப்படி அழகா ஆண்டவர் உன்னோட பேசுறாரு, என்னோட பேசுற இந்த செய்தி கேட்கிற கர்த்தரோட பிள்ளைகளை அழகா நடந்துக்கணும். கடவுளுடைய கிருபை தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு தான் ஆண்டவர் எங்களுக்கு தான் கொடுத்துக்கிறாரு, எங்க குழந்தை குட்டிக்கு தான் கொடுத்துக்கிறாரு, நாங்க இப்படி இருக்குதான் எங்களை கொடுத்துக்கிறாரே தவிர உங்களுக்கு விற்கிறாங்க வெளியே. உங்களுக்கு என்ன பண்றாங்க, உள்ளெல்லாம் நாங்க வைக்க முடியாது, வெளியே விற்கிறாங்க, போய் வாங்கி. நான் காசு தரம் கூட எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு பத்தாது. தேவனுடைய கிருபை வாசிங்க 10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவங்க அவரோட கூட கல்யாண வீட்டுக்கு பிரவேசிச்சாங்க. கதவும் அடைக்கப்பட்டது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். என்ன பண்ணாங்க இவங்க? போயிட்டாங்க. எத்தனை பேர் வெளியே போனாங்க? 5 பேர், மொத்தம் 10 பேரு. கடவுளுடைய கிருபை. புத்தி உள்ளவங்க 5 பேரு ஆண்டவரோட கூட போனாங்க. புத்தி இல்லாத 5 வெளியே போயிடுச்சு. எவ்வளவு நாள்? அவர் வருகை மட்டும் உள்ளதான் இருந்தது. அது கீழ்ப்படியில, அது கடன் கட்டு கொண்டு இருந்தது, அது குறையா இருந்தது, அது கீழ்ப்படிதா இருந்தது. ஆண்டவருடைய கிருபைனால புத்தி உள்ளவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதா இருந்தது, தொந்தரவு கொடுக்கறதா இருந்தது, போராட்டம் கொடுக்கறதா இருந்தது, பிரச்சனை பண்றதா இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? கடவுளுடைய கிருபைனால ஆண்டவர் ஆயத்தமா உள்ளவங்க 5 பேர் உள்ள போயிட்டாங்க. கண்களை மூடி எல்லாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, உன்னதமானவரே, உன்னதமானவரே, ஊராவால் ஆதாரானா எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே, எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, கடந்து போனா அடங்கி போவோம் தகப்பனே. உங்க திருமதா உங்க திருமதா எங்களை தாங்களோ, உங்க சமூகம் தான் உங்க சமூகம் தான் எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, கடந்து போனா அடங்கி போவோம் தகப்பனே. பகலில மேக தப்பம், இரவில் இறக்கினி தப்பம், பகலில மேக தப்பம், இரவில் இறக்கினி தப்பம், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரோ, எங்களைய நடத்துங்க இப்பொழுது வரை நடத்த அங்கராஜனே, எங்களைய நடத்துங்க எங்க இப்பொழுது வரை நடத்த அங்கராஜனே, நடந்து போகாதீங்க தகப்பனே, நடந்து போனா அடங்கி போவோம் தகப்பனே. நண்பன் என்ன மறந்துடாரா, நம்பினோர கைவிடாரா, நண்பன் என்ன மறந்துடாரா, நம்பினோர கைவிடாரா, பெற்றோர வெறுத்துடாரா, யார் என்ன நுழைஞ்சிடாரா, நம்பிக்கையில் நந்தோரமே, ஆபத்தில் நேரமே, நம்பிக்கையில் நந்தோரமே,
ஆபத்தில் பேரே அரணே கோட்டையணி காத்திருப்பவனே அரணே கோட்டையணி காத்திருப்பவனே நடந்து போகாதீங்க நீ புத்தி உள்ள பிள்ளையா புத்தி இல்லாத பிள்ளையா நீ பொய் பேசுறியா உண்மை பேசுறியா நீ சந்தோஷமா இருக்கிறியா மற்றவரை சந்தோஷமா வச்சிருக்கிறியா நீ உன்னை நீ நிதானித்து ஆராய்ச்சி ஆண்டவர் சொன்னார் அது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் உண்டு நீ செய்தி கேட்கிற கற்பனை பிள்ளைகள நீ ஆண்டோட பிள்ளையா இருப்பாயா சத்தியத்தை கேளு சத்ருவாயிருக்காத தேவன் நல்லவராக இருக்கிறார் 5 பேர் புத்தி உள்ளவங்க 5 பேர் புத்தி இல்லாதவங்க நீ புத்தி உள்ள பிள்ளையா புத்தி இல்லாத பிள்ளையா இந்த கடமைக்கு போறியா ஆண்டோட கிருபை அந்த மட்டும் கையில இல்லா உனக்கு ஜெப புத்தி என்ன எதுவுமே இல்லையா அதனால தேவனுடைய கிருபை சொல்றாங்க ஐயத்தானயோனே நந்தனங்க தாங்கி பட்டாவ மொழிங்க ஐயத்தானயோனே நந்தனங்க தாங்கி பட்டாவ மொழிங்க பக்தர்கள் தாதைய அதரவை படி புரிங்க தாங்கிடுங்க அப்பாகி நொடிருந்தா அத்தனையும் தாங்கிடுங்க அப்பாகி நொடிருந்தா தேசனவாதனே என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க இந்த நாளில இந்த மனுஷன் ஓய்வுனால இந்த நாளில தேவன வாயின் வார்த்தையோடு வரப்பிற கொடுக்கிறேன் வரப்பிற கொடுக்கிறேன் என் பாகவரை மன்னிங்கப்பா என் அக்கறவரை மன்னிங்கப்பா நான் யார் யாரையும் கட்டா என்ன குடும்பத்தை ஆகிற ராஜா வேதனை போதும் ஒழித்திருந்தா என்னை மன்னித்து நல்வழிபடுத்த செல்கிறேன் நல்வழிபடுத்த செல்கிறேன் என் தேவனை ஆசிரியராக கொஞ்சத்தை உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாக சொன்னியே அதிகாரியா வைக்கிறாங்க நடந்து போகாதீங்க தகப்பனே நடந்து போனா அடங்கி போகும் தகப்பனே பகலில மேகஸ்தம்பம் இரவினில் அக்னி ஸ்தம்பம் பகலில மேகஸ்தம்பம் நீ உண்மையா இருந்தா அவர் வானத்திலும் பூமியிலும் உன்னை பாதுகாத்து பத்திரமா நடத்த வல்லவராக எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நல்ல வேலையில எங்களை மத்தியில் ஆசீர்வாடி நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம் கேட்ட பார்த்த ஒவ்வொரு பிள்ளையும் உன் கண்களில் கிருபை கிடைக்குமானால் அவருடைய ஆசீர்வதிக்கு ஜெபிக்கிறேன் தொடர்ந்து பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கணும் உம்மோடு நாங்கள் உறவாடை உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கு கிருபைதான் ஆசீர்வதியும் வெளிப்படப்படும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சர்வகாரங்களை மறவாத ஆமென் 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 ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானது அன்னிக்கு என்று காலங்களில் அடியோடைய சகல வஸ்துவான கண்டுபிடியாமல் சித்தமானார் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக ஆமென் 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 அல்லேலூயா 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 எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக செய்வராக ஒரு பாட்டு ஆமா காட்